இன்வாய்ஸ் ரெஜிஸ்டர். இதெல்லாம் நம்ம கஷ்டமாக சீடடா இருக்கும், கஷ்டமா ஃபர்ஸ்ட் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கா அப்படின்னு. ஓகே, இதே லாஜிக்ல ஸ்டாண்டர்ட்ல ரிப்போர்ட் இருக்கு, பட் ஆனா கிளைண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா காலம்ஸ் கேட்கறான் அப்படின்னா நீ புதுசா கிரியேட் பண்ணாம அந்த ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ல ஒரு கொரி இருக்கும்ல, அந்த கொரியை யூஸ் பண்ணி உனக்கு ஏத்த மாதிரி நீ கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஓகே ப்ரோ, காட் இட். ஓகேவா? இது ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்டிகிரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பிசினஸ் ப்ராசஸ், ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் ப்ராசஸ் மேப்பிங், ஓகே, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், ஓகே ப்ரோ, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் டெஸ்டிங். ஓகேவா? டேட்டா மைக்ரேஷன்ல என்ன வரும்? சப்ளை டேட்டா, அதான் டேட்டா மைக்ரேஷன் பேஸ்ட் வந்து FBDI தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் டேட்டா, ஓபன் இன்வாய்ஸ், APNR. இது முக்காவாசி வந்து இந்த FBDI இருக்கறதால ஃபங்க்ஷனலே பாத்துக்கறாங்க. இப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷனல் கையில தான் வருது. ஆமா, ஆனா சில ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து தான். இப்போ கிளைண்ட்டை ஏமாத்துறவனா இருந்தானா இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த சப்ளை டேட்டாக்கு ஒரு 4 கன்சல்டன்ட்டை போட்டு பில் பண்ணுவானுங்க. கிளைண்ட் உஷாரா இருந்தானா இன்ஃபியூஷன் தட் இஸ் FBDI ரைட், வை வி நீட் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனலே பண்ண சொல்லுவான். ஏன்னா எல்லாத்துலயும் 2 ஃபுல் சைக்கிள் இம்ப்ளிமெண்டேஷன் கேக்குறாங்களா. இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் மட்டும் சொன்ன வச்சுக்கோங்களேன், நீங்க இதுல ஒர்க் பண்ணலையா கேக்குறாங்க. அந்த கொஸ்டினை டேக்கிள் பண்றதுக்கு தான் நான் கேக்குறேன். இதை ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லு. ஓகே ப்ரோ. நான் இது வரைக்கும் இன்டர்வியூல ஒரு வாட்டி கூட உண்மையா சொன்னதே இல்லை. இல்ல, அது பேஸ்ட் ஆஃப் क्वेश्चन கேட்டாதான் பிரச்சனை. ஆனா நீ அது வர்க் பண்ணிருக்கேன்னு சொல், நான் எந்த தைரியத்துல நான் வர்க் பண்ணிருக்கேன்னு சொல்றேன்னா, நான் அது அந்த மாதிரி கேள்வி வரும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே பார்த்து வச்சிருப்பேன் தியரிட்டிக்கலாவே. ஓகேவா? இப்ப பெருசா என்ன கேட்டு போறாங்க, டேட்டா மைக்ரேஷன்ல என்ன பண்ணுவான்னு கேட்பானுங்க. நீ என்ன சொல்லணும் உடனே? we will extract the data from third party application and then I will download the standard FBDI sheet. Then I need to map each column which is mandatory in Oracle. Suppose for example supplier, so we need to map supplier with the third party application column and need to see what is the varchar available which is available in the Oracle. If it is 30 characters, then supplier should be in the 30 characters. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, காட் இட். அந்த மாதிரி தான் பண்ணோம். அவன் அதுக்கப்புறம் அவன் அப்படிதான் கேட்பானே தவிர நீ என்ன கொரி எழுதுவ, கொரி எப்படி போடுவ அப்படிலாம் கேட்க மாட்டானுங்க. அப்போ ஃபங்க்ஷனல் இப்போ உங்களுக்கு நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ HCMO SCMO இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவன் கொஸ்டின்ஸ் எப்படி இந்த செட்டப் பத்தி கேட்பானா இல்ல? சின்ன பையனா இருக்கும் போது செட்டப் பத்தி கேட்பான். ஒரு 3 வருஷம் அப்படின்னா. நான் நேத்து கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அட்டன் பண்ண இன்டர்வியூ. அவன் வந்து செட்டப் பத்திலாம் கேட்க மாட்டான், என்னோட கேரக்டரைசேஷன் தான் பார்ப்பான். இப்போ நான் ஒரு சீனியர் கன்சல்டன்ட் அப்படின்னா நான் எப்படி பேசுறேன், என் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் கேட்பான். என்கிட்ட வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவான் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டான். சினாரியோஸ் மாதிரி கேட்பான். Let's say Monish, I have one scenario wherein I need to load the budget for a monthly budget, but it should not appear in the secondary ledger. இந்த மாதிரி சினாரியோஸ் மாதிரி கேட்பாங்க. புரியுது. ஓகேவா? பீரியடை ஓபன் பண்ணணும் முதல்ல. இது ஏன் டேட்டா ஆக்சஸ் செட் கொடுத்தா உடனே வர மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல இந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல.
ஓகே, ஏபி ஓப்பன்ல தான் இருக்கு, ஜிஎல் மட்டும் தான் ஓபன் ஆகணும். இது ஒரு இது பண்ணி தான் கேட்கணும். நானும் டேட்டா ஆக்சஸ் செட் இருக்கா, லெட்ஜர் சூஸ் பண்றேன்னா யூசர் நேம் முத்தியால் போடுறேன். ஜெனரல் அக்கவுண்டிங் மேனேஜர் சூஸ் பண்றேன். ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. இந்த டேட்டா ஆக்சஸ் செட் கொடுக்கலையா? ஸ்டார்டிங்ல இத்தனை பாரு போட்டதுக்கு முன்னாடி சாப்பிடுறேன். இதோ இருக்கே. மேபி நிறைய கொடுத்ததால வரலையா, தப்பா கொடுத்துருக்கானுங்களா? பார்த்துட்டு தரேன். சரி, அதை நம்ம செக் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த ரெண்டு இன்வாய்ஸும் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஃபாரின் இன்வாய்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபாரின் இன்வாய்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்ளையர் டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ.
supplier debit memo, credit memo, both are same in Oracle. Okay, whatever invoice we create, it will reduce the supplier balance. டெபிட் மெமோவும் சரி, கிரெடிட் மெமோவும் சரி, இப்போ நம்ம வந்து சப்ளையர் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கான். Okay. இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து $1000, $10,000. பட் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, அப்போ வந்து இதை நம்ம டெபிட் மெமோ ஆர் கிரெடிட் மெமோ போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ வந்து சப்ளையர் வந்து இன்வாய்ஸ் கொடுத்துருக்கான், நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், பட் லேட்டர் ஆன் வி ஃபவுண்ட் தட் தேர் இஸ் நோ குவாலிட்டி இன் தட் ப்ராடக்ட். வி ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் தட். Okay. So that time we will also raise debit memo or credit memo to adjust the supplier balance. Okay. ஓகேவா? ஸோ எதுக்கு இப்படி இருக்கும்போது ரெண்டுமே சப்ளையர் பேலன்ஸை தான் ரெடியூஸ் பண்ண போகுதுன்னா, எதுக்கு ஆரக்கல் வந்து டெபிட் மெமோ கிரெடிட் மெமோன்னு வச்சிருக்கானா, சி நம்ம ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து டெபிட் மெமோ. Okay. அதாவது நம்ம ஒரு இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், அந்த இன்வாய்ஸ்ல சில தப்பு இருக்கு, சப்ளையர் பேலன்ஸை நம்ம கம்மி பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து டெபிட் மெமோ. இதே சப்ளையரே வந்து ஒரு கிரெடிட் மெமோ தரான் அப்படின்னா அது வந்து கிரெடிட் மெமோ. Okay. அதான் டிஃபரன்ஸ். பட் ஆனா ரெண்டுத்தோட எஃபெக்டிவ் வந்து ஒண்ணுதான். சப்ளையர் பேலன்ஸ்ல வந்து ரெடியூஸ் ஆகும். ஆமா ஆமா. அக்கௌண்ட்டே ஆக மாட்டேங்குது, அந்த ஜிஎல் பீரியடே ஓபன் பண்ண முடியல, அந்த ஆக்சஸ் செட்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த இன்ஸ்டன்ஸ்ல. ஆக்சுவலா இது எதனால பிரச்சனைனா, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். மேனேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்டே இல்லையா? ஹெல்த்கேர் யூஎஸ் பிரைமரி லெக்சர். கரெக்டாக தான் இருக்கு, இதுவும் டேட்டா அக்சஸ் செட்டும் இருக்கு. ரீட் அண்ட் ரைட் ஃபுல் லெட்ஜர்.
நான் புதுசாவே ஒரு யூசர் டப்புன்னு குயிக்கா கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. இப்போ இது இன்ஸ்டன்ஸ் பிரச்சனையா இல்ல எதனால இந்த மாதிரி இஷ்யூஸ்? அது இன்ஸ்டன்ஸ் பிரச்சனை தான். ரொம்ப நேரம் டைம் ஆகுது, ரொம்ப நேரம் இது ரிஃப்ளெக்ட் ஆக. ஏன்னா இந்த யூசருக்கு நிறைய டேட்டா ஆக்சஸ் ஏதாவது அசைன் பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பானுங்க. அதனால இப்போ நான் எதுவுமே பண்ணல, நான் புது யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூசரை லாகின் பண்றேன், ஒரு நிமிஷம் பாருங்க, வரேன், நான் சொல்றேன், காட்டுறேன். ஐயோ இது கொடுக்க மறந்துட்டேனே, செக்யூரிட்டி. ஒரு நிமிஷம். அதே மாதிரி இந்த ரோல்ஸ்ல சம்டைம்ஸ் கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணுவாங்களே ப்ரோ. இப்போ சேம் பப்ளிக் இப்போ பிஅட்மின்னா பிஅட்மின் ஆல்ரெடி இருக்கும், பட் ஆனாலும் ஒரு கஸ்டம் ஆமா ஆமா ஆமா. எதனாலனா நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ரோலுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ரோலை காப்பி பண்ணி அதில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கஸ்டம் ரோலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ எதுவுமே இல்லைல்ல, இதே இஷ்யூ தானே இருக்கு. இப்போ நான் இந்த யூசருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பேபிள்ஸ் இருக்கா? பேபிள்ஸ் வரும்.
ஓகேவா? இப்போ டேட்டா ஆக்சஸ் செட் வந்து அசைன் ஆயிருக்கு இந்த யூசருக்கு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். உடனே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது, செக் பண்ணுவோம். இன்னும் ரிஃப்ளெக்டே ஆகலங்க. லாக் அவுட் பண்ணிட்டு வேற இன்கோக்னிட்டோ மோட் அந்த மாதிரிலாம். அதான் ட்ரை பண்ணேன், எட்ஜில் ட்ரை பண்ணேன். மேபி அந்த எல்டாப் ரன் ஆகுதான்னு தெரியல. அடிச்சு இது வருது. ஸோ இந்த 2 இன்வாய்ஸ் தானே நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணுவோம். ஃபாரின் கரன்சி இன்வாய்ஸ்க்கு என்ன இன்வாய்ஸ் நம்பர் போட்டோம்? ஸோ இதுவா? ஓகே, இதான் ஃபாரின் கரன்சி இன்வாய்ஸ். சரி, ஓகே, நான் செக் பண்ணுறேன். ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்ப லாகின் பண்ணி செக் பண்ண முடியுமா யாராச்சும் ஒர்க் வந்திருக்கான்னு? சரி, ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம்.
என்ட்ரி யூசருக்கு சொல்றீங்களா இல்ல unable to find data access. இல்ல இது வந்துச்சுன்னா பேமெண்ட்டுக்கு போயிடலாம். இது இந்த டாபிக் கவர் ஆயிடும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேமெண்ட்டுக்கு போயிடலாம். அதுதான் பாக்குறேன். ம் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலாங்க, யானே தெரியல.
இது இன்ஸ்டன்ஸ் இஷ்யூ தான் நினைக்கிறேன் ஜெயபாரதி. ஓகே ப்ரோ. ஏன்னா இந்த டேட்டா ஆக்சஸ் செட் இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே. இந்த ஹெல்த்கேர் யூஸ் பிரைமரி லெட்ஜர்னு இந்த டேட்டா ஆக்சஸ் செட் இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணி முடிச்சோன்னே. அதுக்கப்புறம் இதை தான் வந்து நம்ம மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் செட் ஃபார் யூசர்ஸ்ல போயிட்டு டேட்டா ஆக்சஸ் செட்னு இதை அசைன் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணா வந்துடணும். ஜிஎலுக்குலாம் நம்ம அப்படிதான் பண்ணோம். ஜிஎல் நம்ம பண்ணோம்ல, ஜிஎல் ட்ரைனிங் அப்போ நம்ம லெஜர்லாம் டிஃபைன் பண்ணும்போது அதை தான் ஃபாலோ பண்ணோம். வந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, வரமாட்டேங்குது. வேற ஏதாவது அசைன் ஆயிருக்கா? ஏன்னா வேற எதுவும் அசைன் ஆகல. அசைன் ஆயிருந்தா இங்க காட்டும், அதுவும் காட்டல. மேபி ரொம்ப நேரம் ஆகுமா என்னன்னு தெரியல, டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ன்றதால ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு. சரி ஓகே ப்ரோ, நீ கொஞ்சம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல என்ன பண்ணணும், நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்குறேன். நாளைக்கு நான் டைரெக்டாக இப்போ பேமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ ஜி. தேங்க்ஸ், பை. என்ன திவாகரா? இருடா. டேய்